வெல்கம் டு பின்கோட் ரைடர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட் எங்கே போகிறோம் இன்னைக்கு? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வயநாடுல இருக்கோம். வயநாடுல தான் இருக்கோம். வயநாடுலேருந்து வயநாடு சுற்றி பார்க்க போகிறோம். வயநாடு எந்தெந்த பிளேஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்னு இருக்கோம். நியர்பையா ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது இல்லாமல் 2 சீட்டிங் பாயிண்ட் இருக்கு. அது 2 சீட்டிங் பாயிண்ட் தான் விசிட் பண்ண போறாங்க. அந்த ஃபால்ஸ் போறோம், என்ஜாய் பண்றோம். அங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சீனை பார்க்க போறோம். அந்த என்ன சீன் நேற்று பார்த்தா அதே சீன் தான் திருப்பி இன்னைக்கு பார்க்க போறோம். அதையெல்லாம் திருப்பி கேட்கக்கூடாது. நல்லா இருக்கும் ஃபால்ஸ் எல்லாமே இங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே பாலக்காடு விசிட் பண்ணலாம், அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல இன்னைக்கு டேவோட பிளான் தான் வயநாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்னைக்கு டேவோட பிளான். ஆமாம், அதுக்காக தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பாய்ஸும் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம், நைட்டுக்கெல்லாம் மார்னிங் மேகியை சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், மார்னிங் வந்து சுட சுட மேகியை போட்டு எங்களெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வைப்பாக வச்சுருக்கான் எங்களோட லீடர். அவரே சமைச்சு கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்மளோட லோக்கியும் கஜாவும் ரெடி ஆகிட்டாங்க. பர்த்டே மார்க். நைஸ் பேண்ட் மேன், நைஸ் பேண்ட். பார்த்தீங்களா, வெறித்தனமாக ஒரு வண்டி இதில் ஆல்ரெடி இங்கே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு திங்ஸ் எல்லாம். இது வந்து அடுத்த வண்டியில் லோடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். நீங்கள் எல்லாமே இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாமே ரெயின் கோட் போட்டு தான் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ரெடி ஜாக்கெட்டு போட்டு அதுக்கு மேலே ரெயின் கோட்டே போட்டு சுற்றிக்கிட்டு. ஏன்னா மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது. காலையுமே பெஞ்சிச்சு, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கு. ஆமாம், இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் டேஸ் இன் வயநாடு. யாராக வந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்தால் ஸ்டே பண்ணிக்கோங்க. கோஐபி செக் பண்ணிட்டு வாங்க. ரூம் ஒரு வழியாக குப்பை மாதிரி இந்த ரூமாக காலி பண்ணியாச்சு. 2 ரூம் எடுத்துருந்தோம். இது ஒன்று அண்ட் தென் திஸ் ஒன். பார்த்தீங்களா, கிளம்பி தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா போமா? என்னப்பா போ சொல்லிட்டாங்களா? ரெடி ஆகிட்டியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எங்கே வந்திருக்கோம்? எடக்கல் கேவ்ஸ். ஆமாம், எடக்கல் கேவ்ஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை தான். மழை எங்களை விடுற மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். மழையோ மழை தெரிஞ்சுதானே பிளான போட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக இது மான்சூன் ரைடில் மழை இல்லாமல் எப்படி? மான்சூன் ரைடு. கேரளாவில் இது மான்சூன் தானே? ஆமாம், கேரளா தான் மான்சூன். அதான் மே மந்த்ல ஸ்டார்ட் ஆகிடும். 1.5 மணி நேரம் மழை நெஞ்சிட்டு தான் வந்தோம். அதனால மழை தான் பெய்யுமா? பேக்கில் இருக்கு பாருங்க, ரெயின் கோட்டோடய சுற்றிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் கழட்டி வச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு இடம் எடக்கல் கேவ்ஸ் போய் சுற்றி பார்ப்போம். உள்ள எப்போ இருக்குது தெரியல, எவ்வளோ என்ட்ரின்னு இனிமேல் தான் விசாரிக்கணும். வாங்க போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோல தெரியுது இல்லையா ஒரு கேட்டு, அது வழியாக தான் உள்ளே போகணுமா, ஆனால் ஓப்பனிங் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா உள்ள அலோடு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டிசப்பாயின்மெண்ட். எங்களை அலோவ் பண்ணல. ஏன் கேட்டால் இல்லை யாருமே அலோவ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு வந்து லீவாமா. சரி, நீ அலோடு இல்லையா? ஓப்பன் இல்லையா. ஸோ இப்போ இங்கேருந்தே வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் த டே. ஆமாம், நேற்று வந்து லாஸ்ட் டே தான் டிசப்பாயின்மெண்ட் வந்தது. இன்றைக்கி ஸ்டார்டிங்கே எண்டிகேட்டை போடுறாங்க. ஒரே போகுது. இங்கே ஃபஸ்ட்டு சம்பவம். வேறு என்ன சம்பவம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன போகிறோம்? அடுத்து என்ன பிளேஸ்? அது ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, எடக்கல் ஃபால்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இல்லை மீன்முட்டி ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே டேர்னிங் ஒன்று எடுத்தோம்ல, அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போட்டுருந்தது போர்டு. யாராவது வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வண்டியை சாவி எடுத்து வண்டியிலே வச்சுட்டு போயிட்டான் பேர். அதுதான் எங்கள் ஆளுங்க பார்த்தீங்கன்னா வண்டியிலே நாங்கள் சாவி வச்சுட்டு போவோம். ஏன்னா எங்கள் ஆள் ரொம்ப தாராள மனசுக்காரரு. வரவங்க கஷ்டப்படக்கூடாது, வண்டி தேட வரவங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாவி வச்சுட்டு போயிட்டோம். மனசு கூட வைக்கல. எங்கே பாருங்க, நாங்கள் சீட்டு மேலே வச்சுருக்கோம். வாங்க எடுத்து. இப்போ இங்கே ரெட் அலர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு. அதனால் அது தெரியாமல் நாங்கள் ட்ரிப் வந்திருக்கோம். ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து கிளம்பி என்ன இது போகிறோம் அடுத்து. நம்ம இப்போ மீன்முட்டி ஃபால்ஸ், அப்புறம் அது என்னடா மகாசூரா ஃபால்ஸ். ஆமாம், 2த்துக்கு போகிறோம். ஆமாம், அது இல்லாமல் ஒரு டேம் ஒன்று இருக்குது இடையில, ஆழப்புழா டேம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. ஆமாம், அந்த டேமையும் இந்த ஃபால்ஸையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது அரௌண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 40 to 46 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 2த்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பாட்ஸுக்கு வரும்போது இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க. ஆமாம், எங்கெங்கே
ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், ஏன்னா ஓப்பனிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க. ஸோ அதான் மான்சூன் டைம்னால இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம் எங்களுக்கு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நீங்கள் வராமல் இருந்தால் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க, பெட்டர். ஆமாம், நீங்கள் எல்லாம் ஸ்பாட்ஸ் ஓப்பனில் இருக்கான்ட்டு மான்சூனில் ஸ்பெஷலாக சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, பை. நெக்ஸ்ட் லொகேஷன் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். One eternity later. செமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே, வெறித்தனமான மழை. இங்கே தான் ஏதோ ஃபால்ஸ் இருக்காமா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபால்ஸ் பார்க்க அப்படியே பொடி நிறைய நடந்து போகிறோம் மலையில. என்ன நடந்தான் ஆக்சுவலாக ஏறுது ரொம்ப இதாக இருக்குது பாருங்க, செம்ம அப்படியே கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இருக்கு ஏறுறது? பம்பு தான் அடிக்குது. ட்ரெக்கிங். வெல்கம் டு கேரளா. கால் செம்ம டைட்டாகுதுங்க, வலிக்குது. ஆனால் உடம்பு இறங்குறது ஈஸியாக, ஆனால் ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியான சோப்பு. ஆமாம், வீடியோவில் பார்க்க எப்போ இருக்குன்னு தெரியல, பட் நேரில் செம்ம இது. என்ன குடும்பம்னா இங்கேருந்து இன்னும் ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஏறி வந்தாச்சு. ஏய், லைஃப் ஆஃப் ஆரம் அந்த மரத்தில் தொங்குற மாதிரி இப்போ தொங்க போகிறாங்க ரெண்டு பேரும். வாடா, ஆமாம். ஸோ இதுக்காக வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ இருக்குது வியூ? வாங்க கைஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை, அப்படி தானே இது பண்ணியிருக்காங்க. சின்ன வியூவா பார்ப்போமே. கீழே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியல. ஆனால் சவுண்டு கேட்குது கைஸ். ஆட்டு தள்ள தள்ள. ஆமாம், தெரியாச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்குது இந்த வியூ, செம்மையான வியூவில். சமாளிலாம் மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது அந்த. கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு வியூ இது. 100 ரூபாய்க்கு. ஆமாம், ரொம்பவே இதுவே. ஆமாம், 600 இதுக்கு என்ட்ரன்ஸு. நாங்கள் 6 பேர் வந்தோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். 100. செம்மையாக இருக்குது இந்த வியூ. வியூ செம்மையாக இருக்குல்ல கோவிந்தா? ப்ரோ, வியூ எப்படி இருக்கு? மூச்சு வாங்குறதுல கண்ணு இட்டினுக்குது, வியூ தெரில. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஒரிஜினல் வியூ பார்க்க போவோம். ஒரு வழியா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் நடந்து வந்துட்டோம். சவுண்ட் நிறையவே கேட்குது. ஆக்சுவலாக ஏறி வர தூரம் ரொம்ப பெருசாக இல்லை. நாங்கள் என்னமோ ட்ராவல் பண்ணி வந்தனால, நியூ பைக்கில் வந்தனால பயங்கர டயர்டு, நாக்கு தள்ளுது. பார்த்து இறங்கணும். அத்தா இது ஒரு இதாடா, அதே டக்கு நடந்து வா. ₹100 கொடுத்து வரோம். வியூ மட்டும் நல்லா இல்லை இருக்கு. மேத்தூர் ஃபால்ஸ் போகணும், ₹10 தான்.
ஆனால் 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அது எதாவது மிஸ் ஒன்றுமே இல்லை அதில். ஃப்ரெஷ் தெரியுதா? அதாவது தண்ணி ஓட்டம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஓட்டம். என்னாச்சு? கீழே போமா? ஸோ கைஸ்லாம் வியூவு அப்படியே கீழே போனாலும் வியூ. ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம், அதுக்கப்புறம் மேலே. வலிக்குது பார்த்து. தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். ஆமாம், அது ஒவ்வொருத்தவங்க டூரிசம் இதை பொறுத்து. நம்ம ஊரில் உள்ள டூரிசம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்கிட் ஆகுது கைஸ். ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபால்ஸ் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு vibe. ஆமாம், சூப்பரான ஒரு ஆக்சுவலாக செம்ம ஃபோர்ஸாக வந்துச்சு தண்ணி. மழை வேற பெஞ்சிருக்கனால பயங்கர ஃபாஸ்ட்டு, பயங்கர ஃபாஸ்ட்டாக தானே வந்துச்சு. சரியான வர வர ஸ்பீட் அதிகமாக அப்படியே ஃபோர்ஸ் சாரல் அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் மேலே ஏறும்போது நினைச்சேன்னா அவர் என்ன சொன்னார், ஈகோ டூரிஸ்ட் ஸ்பேஸ்லாம் வந்து க்ளோஸ்னாரு. இவங்க மேலே யாருமே போகலன்னு மூடி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மேலே காலியாக தான் இருக்கும். ஆமாம், ஆனால் 100 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டிருக்கோம். கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், கொஞ்சம் சின்னதாக ட்ரெக்கிங், சின்ன ஆனால் சரியான ஸ்லோப்பு. சரியான நல்ல அப்படியே செங்குத்தாக இருக்குது. எப்படியும் ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு நடந்துருக்கீங்க. இப்போ Okay, பார்த்தோம்னா friends, நெக்ஸ்ட் ஒரு டேம் டேம் கிளம்புறோம். இருக்கு, அங்கே போகிறோம். அதை போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, டேமில் பார்க்கலாம். பாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்? ஆலப்புழா எங்கே இருக்கு? ஆலப்புழா இல்லை, இது என்ன சொல்கிறேன், ஒரு டேமுக்கு வந்து ஒரு டேம், இது பேர் தெரியல. அந்த ஃபால்ஸ்லேருந்து ரொம்ப பக்கம் 3 கிலோமீட்டர் நம்ம தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அதை தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாம் மேக்ஸிமம் பே பார்க்கிங் தான். பே பார்க்கிங் தான், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. பே பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ உள்ளே எவ்வளோன்னு தெரில கேட்க போயிருக்காங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே உள்ளே போகணும். நான் எதுக்கு எல்லாம் ஃபுல்லாக போட்டுருக்கோம், மலை தூரிக்கிட்டே இருக்குது. ரைச்சாரல். ஆமாம், ஓகேங்களா? நம்புறேன், கேட்ட பாருங்க. மான்சூன் ரைடுன்றது இனிமே வந்தா ஆமாம், மான்சூன் இதான் மான்சூன் தான். கேரளாவில் மான்சூன் க்ரௌடு அந்த அளவுக்கு இல்லை. என்ன வருஷத்துல என்ன 365 நாள் இப்படி நினைய போறோம், நினைய போறோம், அவ்வளவுதான். தப்பு இல்லை. ஆனால் நம்மளால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தெரியல, சம்மர்லயே சளி பிடிக்கும். கோடார்தேல இல்லாம வெளில வர மாட்டாப்ல. இவரு மான்சூனை பத்தி மழை நனையை பத்தி பேசுறாங்க. அங்கே போய் கோல்டு வந்து அவர் யார் தெரியுமா, அழுக்கு மகனை இப்படி இது வேணும்னா அங்க போய் குதிப்பாரு. எல்லாம் 365 நாள் வேலைக்கு போயிருவாரு. ஆமா ஆமா, இவர் என்னோட மோசம். நைட்டு 12 மணி ஆனாலும் வேலை பார்ப்பாரு. சரி, வேற அவ்வளோதானே? சொன்ன ஒன்று செருப்புல அடிச்ச மாதிரி ஷூ தான் போட்டிருக்கேன், சாரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இப்படி தான் சும்மா டைம் பாஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், மழை வேறு தூரிகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியும்னு தெரியல. போய் பார்த்துட்டு உங்களுக்கு வியூவை காட்டுறோம், அப்புறம் மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்
இந்த அடைமலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தலையெல்லாம் ஈரமாக இருக்குது. பட் அது கூட அடங்கலை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடங்காதவன் அசுராதவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். அதுதான் ஆக்சுவலாக என்னன்னா தனியாக மாட்டிட்டு தர்மசக்கரத்தில் துணைக்கு ஒரு ஆள் கெஞ்சிச்சு. உலகத்திலேயே ஒன்றான மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க மலையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் எல்லாரும் அடடா மலைடா அடா மலைடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாப்பிள்ள. ஆக்சுவலாக நான் தான் சாப்பிட்டா அவருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம் என்ன ஆனது டேம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தா சொன்னேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. எங்கள் நண்பர் வந்து டிக்கெட் வாங்கணும் 6 பேருக்கு. எவ்வளோ ஒரு ஆளுக்கு? 40 ரூபா. ஆமாம் 40 ரூபா 40 ரூபா. டிக்கெட் வாங்கி கையில் வச்சிருந்தார். ஐஸ்கிரீம் பேப்பரை பிச்சு குப்பத்தொட்டில் போடுறேன், டிக்கெட்டையும் சேர்த்து போட்டார். நண்பர் என்னது இவரோட ரைடிங் கடத்தல் பண்ணுறாரு. டியூப்ல சாராயம் வச்சிருக்கோம். மச்சான் எப்படி மச்சான் நீ ஒரு 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 இது மெமரி பர்சனாவே இருக்க. எல்லாமே உங்க கூட கூட சேர்றதுனால சேரதுனால எவனாவது டிக்கெட்டை மறைச்சு நீங்க நிறைய பிரஷர் கொடுக்குறீங்க. டைமிங்க்கு வந்திருந்தேனா நான் ஏன் குப்பத்தூர்ல டிக்கெட்டை போடுறேன். 3 நாளா இந்த பிட்டை ஓட்டிட்டு இருக்கிறிய. போய் அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னே சொல்லுவேன். இது என்ன டேம்? டேம் பேர் இது? டேம் பேர்ல தண்ணி தேக்கம் டேம். ஐயோ நான் படிக்காம பானாசுர டேம். பானாசுர டேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டேம். ஆக்சுவலாக அது உள்ள தெரியுது ஸ்டெப்பு, அதில் ஏறணும். எனக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் ஆயிருந்தேன். இப்போ தான் அதில் ஏறி நாக்கு தள்ளி வந்தோம். இப்போ அதுக்குள்ளே இதுலையா? இப்படியே போயிடலாமா? நைஸ். டேம் பயங்கரமாக நாக்கு தள்ளுது. மூச்சு வாங்குது. ஸோ இங்கே தான் டேம் ஸ்டார்ட் ஆகுது. இதான் டேம். இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டார் ஒருத்தர். வெயிட்டாக இருக்கும் கழட்டி வச்சிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தம்பி மூஞ்ச தள்ளி வைப்பேன், பயமாக இருக்கு. இப்போ யாரும் இங்கே வந்து அழகை ரசிச்சு நிற்கல, நடந்து வந்து நாக்கு தள்ளி நிற்கிறாங்க. ஆனால் வியூ சூப்பர் கைஸ். இந்த பக்கமும் இருக்குது வியூ. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு வியூ பார்க்க. நல்லா இருக்கு. பக்கம்லாம் வந்து சரியா மிஸ்டே சூப்பராக இருக்கா? பாருங்க, அந்த நீங்களே பாருங்க அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ் தி பிளேஸ்? சொல்லுங்க, பிளேஸ் எப்படி? காற்று பயங்கரமாக அடிக்குது. மழையும் பெய்து கொண்டே தான் இருக்கிறது. மழையில் நனைந்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறோம். கேரளால வந்து நீங்க தூய் தமிழ் கத்துக்கிறாரு. ஆமாம், இவருக்கு மலையில் தெரியும், மலையில் பேச்சு பிடிப்பாரு. ஆமா, இதுல தாழ போங்க அப்படின்னா தாழன்னா கீழே தெரியாதான்னு என்கிட்டயே சொன்னாங்க. சரி, பிளேஸை பற்றி பேசுங்க. வேறு கிளம்புற டைமில் சரி ஓகே, பார்த்தோம் அப்படின்னா டேம் டேமில் தண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வியூ நல்லா இருக்கு. நான் செம்மையாக ஒருத்து நல்ல ஒருத்து தான். நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா தாராளமா கிளம்பி கிளம்பி ஃபேமிலியா வரலாம். 40 ரூபாய்க்கு அப்புறம்
கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னாக்க ஆமா அடுத்து வந்து ஃபிட்கோட் ரைடர்ஸோட QR கோடு போடுறோம். நீங்க வந்து எல்லாரும் ஆளுக்கு 5 ரூபா அனுப்பிச்சா போதும். 5 ரூபா ரைடர்ஸ் பிச்சை அதுக்கு பேர் தான் பிச்சை. எவ்வளவு வரும்? ஓகே, ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். ஓகே guys, அடுத்து வந்து ஸ்டேஷன் பாலக்காடு தான். ஆமாம் பாலக்காடு பிளான் பாலக்காட்டுலேருந்து உங்களுக்கு நாளைக்கு பார்க்கலாம்.